சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் தற்காலிக அவைத்தலைவர் முனுசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வராக்குவோம் என்ற சூளுரை உட்பட்ட மொத்தம் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RV உதயகுமார் தீர்மானங்களை வாசித்தார். அதன்படி தமிழகத்தில் கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை தாங்கும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை வரவேற்றும் கூட்டணி கட்சிகளை முடிவு செய்ய எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் அளித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தியும் வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து போட்டியிட அங்கீகாரம் அளித்தும் பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மழை வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதில் தோல்வியடைந்துவிட்ட திமுக அரசு நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை 22% உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் முதலீடுகள் குறித்து வரும் நிலையில் மக்களை ஏமாற்ற போலி புள்ளி விவரங்களை அள்ளி வீசும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பொதுக்குழுவில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளாக சிறுமிகள் முதல் வயதான பெண்கள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ள நிலையில் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பொதுக்குழுவில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. நீட் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாமை, மதுரை மேயர் ராஜினாமா செய்யும் அளவிற்கு ஊழல், நீதித்துறைக்கே சவால் விடும் ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனநிலை ஆகியவற்றை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வராக்க சூளுரைப்போம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.